பேரன்பும் பெருங்கோபமும் இந்த திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற என அன்பிற்கினிய தம்பிகள் வசந்தபாலன், தம்பி சுசீந்திரன், தம்பி கண்ணன் அவர்கள், என்னுடைய குரு சித்ரா லட்சுமணன் அவர்கள், தம்பி கரு பழனியப்பன், எண்ணற்ற படைப்பாளிகள், அந்த வரிசையில் இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். இங்கே பேரன்பும் பெருங்கோபமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே அந்த பேரன்பு தான். நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பு வச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தா பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் என்று போட்டிருந்ததுல இது தம்பிங்கிறது எங்க தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்து எல்லாருக்கும் தெரியும். அதுல அது பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு போட்டேன். அது ஏன் பேரன்பு? அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாயிட்டார். இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம். அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. இதுல எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருடைய மனைவியார் பேர்ல காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தயாரிச்சார். அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படுறாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறிச்சு. இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, நீங்க கவலைப்படாத, சரி பண்ணிடலாம். அதுல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படி எங்க அப்பா எஸ்சி கூட பேசினாங்க பாருங்க. நான் ஒவ்வொரு தட்டையா போய் வாய்ப்பு அவ்வளவு பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார். அதுல ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்தாராய்ச்சோம். தேவையான இவங்களை கூட குறிப்பிட்டு பேசினாங்க. அந்த படத்தை நம்மளால எடுத்துட்டாப்ல. அவர் ஒளிப்பதிவாளர் வந்து படம். இப்போ அது 4 ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கா இருக்குது. அதுல என்னை கூப்பிட்டு காட்டுறாரு, ஏன் வா வை பாரு அந்த படத்தை அப்படின்னு. நாங்க மாமத்துல என் தங்கச்சி கணவர் அவரு, அதனால நம்மால கூப்பிட்டு காட்டுறாரு. நான் படத்தை ரசிச்சுட்டு வந்து கட்டி பிடிக்கிறேன், பாராட்டுறேன். அருமையா எடுத்துட்ட, ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்ட. படம் வெற்றி அடைய, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன அப்படியே சொல்ற ஏன் உண்மை நடப்பு எல்லாம் வந்திருக்கின்றியா? அப்படியா? என்ன ஒரு வேணும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படி சொல்ற? உண்மை சொல்லு. உனக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். தயாரிப்பாளர் நின்றுட்டு இருக்காப்ல, உதயகுமார் தானே, உதயகுமார் நின்றுட்டு இருக்காப்ல. நாங்க ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. என்னதான் நண்பனா இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போறதுன்றாப்ல என்னை பார்த்து. அந்த படம் ஓடும்னா கடைசி வரை நம்பல அவரு. அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா, ஐயா நீங்க உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க, அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும். நம்பவே இல்லை அவரு. திரைக்கு வந்து பிச்சுட்டு ஓடுது. இப்ப பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்காப்புல, அங்க போனா தங்குற. நீங்க தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப சொல்லுவார் அடிக்கடி. அது மாதிரி
அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் இருக்க, தங்கர் குழு விவாதம்லாம் இல்ல கதையில. ஒரே ஆளுதான் எழுதுவாரு. எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள் தான் அத்தனையும். பள்ளிக்கூடத்துல அது முதல்ல ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்துல நானும் சேரனும் தங்கரும் 3 பேர் உட்கார்ந்து பேசுறோம். 3 பேர் சேர்ந்து செய்யலான்ட்டு. அதுல எங்கால இதுல கோவத்துல சேரன் அடிக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் தான் நரேன் வந்தாரு. அது செஞ்சோம். அதுல ரொம்ப அழகான எழுத்தாளர். ஒரு ஒண்ணுமே அவருடைய காவியம் போல ஒரு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். நான் கூட சொன்னேன், நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே. நான் எடுத்து வச்சிருக்காப்ல டக்குமுக்கு டிக்குத்தாளம் தானே. அவன் தான் முதல்ல அந்த படம் வேணாம், இந்த படம் வரட்டும்ட்டான் விஜித்தை. அது விஜித் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை விட எனக்கு எங்கால தங்கர் பச்சா மேல நம்பிக்கை இருக்கு. அவ எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பா தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான். அதுல எனக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கு. கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்பேன். ஆனா விஜித் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளையில இருந்து அரவிந்த் விஜித்தை நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு அறிமுக படத்துல இவ்வளவு பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசுதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் இதுல வெளிக்காட்டுறதுல நல்ல முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடிச்சு அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல அந்த உரையாடல் உச்சரிப்பு அது நடை இதுகளெல்லாம் அவன் சிறப்பா செஞ்சுட்டாப்ல. நான் கூட சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு. அந்த இதுல அவனுக்கு அந்த திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான். அதனால அதை எளிதா வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன். ஒளிப்பதிவு ரொம்ப சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி இந்த கேரளாவுக்குள்ள வருகிற பகுதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலா எடுத்திருக்கா. அப்படி தினேஷ் மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது தேவையற்ற அவன் எடுத்தோன்னு சொல்லிட்டான். தம்பி கருப்பல் நேம்பிட்டே வேலை செஞ்சிருக்காப்ல. அதே நேரம் எங்க அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படிச்சேன்னு சொல்லும் போது தேவையற்ற காட்சி, தேவையற்ற நகர்வு, தேவையற்ற உரையாடல் சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது. ஒன்னு அப்பா பாலுமேந்திரா, இன்னொன்னு அப்பா மகேந்திரன், இன்னொன்னு எங்க அப்பா பாரதி ராஜா. அந்த மாதிரி படங்கள்ல பாலுமேந்திரா அப்பா பத்தி சொல்லணும். நானும் எங்க தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசிட்டு இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது. அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பாலுமேந்திரா அப்பா பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலன்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இங்க உட்கார்ந்துருந்த எங்க அண்ணன் பொட்டம்மான் ஊர் பாசம் நீங்க கண்டுக்கிறாரு அப்படிங்கிறாப்ல. 2 பேரும் ஒரே ஊருனால ஊர் பாசத்துல சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அப்பா பாலுமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை, இந்த காட்சி தேவையில்லாம இருக்கு, இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்திருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்க யாருமே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் கூட தங்கட்ட சொன்னேன், தேவையற்ற பதிவு, காட்சி, உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை. முதல் படம் மாதிரி இல்லை. சிவபிரகாஷ் எனக்கு அவர் இயக்குனராகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். என்னுடைய பயணங்கள்ல ஒரு 4-5 ஆண்டுகள் என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி தெரிஞ்சு கொண்ட ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதுல அதே மாதிரி கதாநாயகன் நடிச்ச அந்த சாலி அவர்கள், அவங்க படத்துல அவங்க மலையாளியா நடிச்சதுனால நானும் மலையாளி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனா ஆயிடுவான். அது தெரியுது. அது நம்ம
என் தம்பி அருள்தாஸ் சொல்ல வேண்டியதுலாம் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அவன் செய்ய வந்த வேலை வேற, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற. இதுல 2 பேரும் மையும் கோயுமே. என் தம்பி அருள்தாசும் உண்மையான வாழ்க்கையில ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. திரையில அநியாயத்துக்கு கெட்டவனாவே நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2 தெரியும். எனக்கு ரொம்ப அது மைம் கோம்பியை பார்த்தா புஷ்பாலெல்லாம் பயங்கர கொடுமையான கொடூரமான ஆளா நடிச்சிருக்காப்ல. அப்புறம் பார்த்தா கன்னடா படத்தில் நடிக்கிறோம். எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினா நம்மால் இருக்காரு. நமக்கு ஒரு பெருமை. ஒளிப்பதிவு கருவி இல்லாம கூட போவாங்க. நம்மால் இல்லாம இன்னி போக முடியாது படப்பதிவுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு. அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் நடிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இவையானா அதெல்லாம் நடிக்கிறான். அதனால கலைன்னு வந்துட்டா என்ன இருக்கு, நடிக்கணும். அதுல ஒன்றும் இல்லை. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. அதுல தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியா நடிச்சிருந்தாரு. நம்மாலவன் நல்லா நடிச்சிருந்தான். எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு சிவபிரகாஷ். ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்துதான் கதை நகருது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். இதுல நிகழ்ச்சியை நேர்த்தியா தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க என்னுடைய தம்பி முபாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் அந்த உரையாடல். அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருந்தார். இந்த உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன்னா, துருத்தல வெளியில போய் எப்படி தேவையற்று பேசுறாங்க, வம்படியா பேசுறாங்க அப்படின்னு இல்லாம கதாபாத்திரங்கள் அதனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்க சிறந்த மேதை இருக்காரு எங்க கலை இயக்குனர் முத்துராஜு. அப்புறம் என்னுடைய தம்பி கவிஞர், சிறந்த கவிஞன். அவ எழுதிய பாடல்கள், அதுல சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்த பத்தி சொல்லும் போது சரிதான், தமிழன் இவன் தான் தமிழன். அந்த பாட்டு கொஞ்சம் வலியாதான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதா இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பத்தி நான் சொல்லணும். நாங்க பசும்பன் படத்துக்கு நான் கதையை சொன்னோம். எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்ப பஞ்சாயத்து வேற அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி கீழே போட்டுருவாப்ல. படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் ஒண்ணும் இல்லை, பதறது இல்லை. எடுத்து பொறிக்க இப்படியே வச்சிருப்பேன். போய் உட்கார்ந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள். நான் நீண்டு பையன் இது படிக்கிட்டு சின்ன பையன் உட்கார்ந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்ரா, இங்க சிவா ஒரு இது பண்ணும், ராதிகா இங்க இருந்து வரணும், இங்க ஒரு இது வேணும். எங்க அந்த பையன்? நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். சரி சிஷியா இங்க வா அப்படின்னு. இன்னும் என்ன உங்க அப்பா வசனம் கேட்கிறாரு, இங்க வாங்க. என்னப்பா வேணும்? இங்க 2 பேரும் பேசணும். இந்த இருக்குப்பா. அப்ப இதாப்பா நீங்க கீழே சத்து முன்னாடி தூக்கி போட்டு இல்லப்பா, அதான்ப்பா அது. ஐயோ, ஒரு தடவை எல்லாம் தூக்கி போட்டாரு. நான் கடைசியா வெறும் இந்த இதுதான் இருந்தது. அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சியில இருந்து நடந்தே வரேன்ட்டு திருப்பி, ஏய் வாடா, உங்க அப்பா பத்தி புது சட்டைக்கு இருந்தா என்னடி, வா 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 அப்படி கூட்டி போய் பல தடவை. அதுல இருந்தா என்னுடைய குரு. இல்லைன்னா பாதி படத்திலே போயிருப்பேன் ஊருக்கு. அது அவர் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி திரை உலகத்தினுடைய என்ன சொல்ற கலைக்களஞ்சியம் தான். ஐயா நடிகர் திலகம் ஒரு நடிப்புல கலைக்களஞ்சியம்னா, இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது, இந்த திரையரங்கில் வெளியிட்டாங்க, இது இத்தனை நாள் ஓடிச்சு, இதனால இது ஓடிச்சு, இந்த பண்டிகையில் வெளியாச்சு, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நினைவுக்குள்ள இருக்குது. அவ்வளவு இருக்கிற மூத்த இதழியலாளர்கள் எங்க ஐயா பண்றதுக்காங்க. விழாவின் சிறப்பே நீங்க இவ்வளவு நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை. இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இத்தனை ஊடகவியலாளர்களும் 10 மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரியுது. அது எனக்கு பாத்தீங்கன்னா
ஒரு நேரம் ஒரு ஊர்ல இருக்கணும், ஒரு நேரம் ஒரு ஊர்ல இருக்கணும். நேத்து எங்கேயோ இருந்து வந்தோடனே வா படம் பார்க்கன்னு கூப்பிட்டாப்ல, அங்க போனேன். இன்னைக்கு நீதிமன்றத்துல நேர் நிக்கணும், நின்றுட்டு 5 மணிக்கு வந்து இறங்கினேன். வா அங்க பார்த்து வெளியிடணும்னு கூப்பிட்டாப்ல. வேற ஆளா இருந்தா கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லலாம். அவர்னா போன்றிருப்பேன், விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது. இவரெல்லாம் யாரு பாப்பா? என் தங்கச்சிக்கு என் பிள்ளை விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, உங்க தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒண்ணு ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கல, இந்த நாட்டுல யாருக்கும் பிடிக்கல. ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்ப யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்கதான் நியாயமான தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா இல்ல, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா, லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு. என்ன லஞ்சம்? பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமா இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிதான். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்காங்கன்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடினா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்துல கதாநாயகி விட பண்ணாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒண்ணு இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது அன்பிற்குரியவர்களே. காலத்தை உருவாக்கிய ஒரு பாவனன் உண்டென்றார் உலகத்துல நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அதான் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பான்னு நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சானா? அவன் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறாங்க. நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க அளவல்ல. தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவு பெரிய அறிஞர். அக்கரவாரத்துல கழுதை வரக்கூடாது, கழுதையை கையில தூக்கி நடந்துட்டாப்ல. இந்த பாரதி படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பாத்திருக்கா? உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகான்
பாரதி தான் கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி படுத்து போட்டு பூணூல போட்டு இன்னையிலிருந்து நீ பறவன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி சொன்னான்னு சொல்றா. போடா. அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு. அவன் சொல்றான், அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வழி இருந்தா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்தான். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறை. சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்றான்? ஆண்ஜாதி பெண்ஜாதி. அது இல்ல சாதியே, அது இல்ல. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அதுல அது சாதி இல்ல. ஆண் ஜாதி பெண் ஜாதிங்கிறது பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்ட்டான். கொடுக்கிறத உயர்ந்த சாதி, தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்கான அவன் அந்த இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போறான். பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தா வரான், புரட்சி பாவன. அவன் இருட்டறையில் உள்ளதடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடின அவன், தமிழ் என் உயிருக்கு நேர்ந்து பாடின அவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதிய ஒழிதாங்கிறான். சாதிய ஒளி. எல்லாரும் சமநிலை சமூகம் படகுதான் போராடுறான். ஆங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதோதான் சொன்னா, எல்லாரையும் சாகடிக்கிற சாதிய உனக்கு ஒரு சாவு வராதா? அதானே எல்லாரும் பாடணும். இந்த தலைமுறையில எங்க விஜித்து சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி பாடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு, கொரோனாவை விட பெரிய கொடிய நோய். சாதி என்ன செய்யுது? உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க, அன்பு, அதை கொன்றுதுங்க. உலகத்திலே நீங்க இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க, மனுஷன் அழிச்சு கொள்றது. இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்புக்கு தான் இருக்கு. அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்க. அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுச்சீட்டு விசா அனுமதி வேணும். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனா அவர் கடவுச்சீட்டை காட்டணும், அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும், விசா அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும். ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க இதுல. ஒருத்தி ஒண்ணுமே இல்ல, அன்னை தெரேசான்னு ஒருத்திக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ எந்த பதவியில எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, எல்லா நாடுகள்லயும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில தங்கிட்டா. அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்துட்டா. அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது, அவளுக்கு கடவு சீட்டு இல்ல, உள்நுழைவு அனுமதி இல்ல, விசா இல்ல. எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ வா தாயே, உனக்கு எங்க தங்கணும்னு விருப்பமோ அங்க நீ தங்கிக்கலாம், எந்த இடத்துல நீ நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விடா ஒரு மனுஷி. அந்த அந்த மதம் சாதி எல்லாம் பேசிட்டு எல்லாவற்றிலும் புனிதம் ஒண்ணு இருக்குது, மனிதம். அந்த மனிதத்தை கொன்றுது. ஆக சிறந்த ஒன்று அன்பு, அதை கொன்றுது இந்த சாதி. சாதி மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? கல்லு சாராயம், இந்த கஞ்சா அவினு கொக்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டாதான் புதையரும். சாதியும் மதமும் சொன்னா ஏறிடும். இந்த மார்க்ஸை விடவா ஒரு மேதை இருக்கான் அந்த நாட்டில். 2000 ஆண்டுகள்ல இவனை போல ஒரு சிந்தனையால இன்னும் பிறக்கலண்டா. அவனே சொல்றான் மதம் ஒரு அப்படின்னு சொன்னா ஏறிடுன்றான். மத்த போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும். சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் வராது. ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு. செத்தாலும் ஆறுமுக கண்டம் சுப்பிரமணிய நாடார்னு எழுதி வைப்பானா இல்லையா? கல்லறை இல்ல, செத்தாலும் போகாது. இந்த சாதி ஒரு சமூக நோய்.
குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு பெருநோய். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுற, டேய் சாதி மதம் சாராயம் இது மூணு தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிறது. மது மதம் சாதி போத இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது. அது என்ன சொல்ல, இப்ப தேர்தல நம்ம வேலை செஞ்சு போவேன் எல்லாம் சரியில்லை விட என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றான். அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான், அவனுக்கு இனம் செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், ஆறு செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், மலை களவு போகுது கவலைப்பட மாட்டான், வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான், உரிமை பறி போகுது கவலைப்பட மாட்டான். எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காவலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை? அதுதான் கதை. ஒரு பேரண்டை ஒருத்தன் வைக்கிறான், அந்த பேரண்டுக்கு பிரச்சனை. அந்த அன்பை சிதைச்சவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், பெருங்கோபம். இதுதான் படம். சரிதானே? ஆமான்டாப்ல. ஏன்னா நீங்க இத பாருங்க, சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டுல தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்காது. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வலின்னு தான்னா, யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ண ஓட்டம் தான் இங்க எல்லாருக்கும், இந்த மானுடத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப பாருங்க, என்னரும் மக்களே பாருங்க, என்னரும் மக்களே, இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்க கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவுரையிலே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துறார் அண்ணல் அம்பேத்கர். அததான் தோணுது. எத்தனை வலி, எவ்வளவு வலியின் மொழி அது. இன்னுமா அந்த கொடுமை, இன்னும் தொடருது. அத பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்காது. இதற்கு என்னைக்கு சொல்றான் பாருங்க, அந்த இதுல படத்துல கூட வருது பாருங்க, நம்முடைய அது குரல் ஒளியில வருது. நம்ம பாவா சொல்லத்துறையர் சொல்றாரு பாருங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. அந்த காலத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம் மூதாதை. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும். அதாவது பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன், ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது, எங்க நோய் நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், அந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தர் அவன் எவ்வளவு பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது. பாரதி அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்ட்டான். புரியுதா உங்களுக்கு? சமூகத்து மேல இருந்து அவனுக்கு கோபம் இருக்கு பத்தியில, அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம். அதை நீங்க அது என்ன, அது இழிவை சுமந்து பாக்குறவனுக்கு தான் தெரியும். நீங்க இந்த வழி மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது நாட்டாம பண்ணிட்டு, இது ஒரு போதை, இது ஒரு மன நோய். மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய். அது மனநோய். அதான் அங்க இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் தான் வள்ளுவ பெருமகனார். காரணம் என்ன? துணி விளக்குறவன், முடிந்திருக்கிற மருத்துவர், அங்க சலவை தொழிலாளி வேணும், அங்க தச்சன் வேணும்,
அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உழவன் வேணும். அங்க அதை உணவு சமைக்க பாத்திரங்கள் செய்யற குயவர் வேளாளர் குடிகள் வேணும். எல்லோரும் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். மற்றெல்லாம் பிணமிடான்ட்டான். எல்லாரும் தான் சாடி இருக்கான், பாடி இருக்கான், ஆடி இருக்கான், எல்லாம் பண்ணி பார்த்திருக்கான். ஒன்னும் நடக்கலைங்க. இங்க சாதிக்கு ஒரு சாமி, சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது? செத்தவரை விட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு அது. இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை படைக்கும் உலகத்தில் இந்த நிலத்துல முடியல. எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல, தமிழீழ நாட்டில நீ எவனாலும் இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருன்னு ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு, நீ சாதாரண வீரனாலும் படு, நீ எவனோரும் இரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே. இங்க உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது. ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க, காந்தி தோன்றிருக்கிறார், அம்பேத்கர், பெரிய புத்தன் பூல எல்லாரும் தோன்றிட்டான். ஒன்னும் எடுபடல, ஒன்னும் சரியில்லை. இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தின் காலில் போட்ட செருப்பா போட்டு தேய்ச்சி நடந்தாலே ஒழியா இது சாகாது. இந்த கர்மத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்லை. வெற்று வார்த்தை. சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதார்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவதென்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம், மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு ஆனால் அம்பேத்கர் சொல்றாருன்னா காரணமா அவர் அனுபவிச்ச வழி. அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க? ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும், அது குறைந்த தகுதி. ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான். ஆகச்சிறந்த கல்வியாளன். தடுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும்ட்டு நூலகம் எங்க இருக்கோ அங்கதான் அறை எடுத்து தங்கியிருக்க. அப்பேற்பட்ட அறிஞன் சொல்லித்தான், இந்த சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதை மேலானவரான்ட்டார். அப்ப அது அந்த வலியை இந்த ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரம் அந்த படத்துல எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ, அதாவது அது அதிகப்படியா மிகைப்படுத்தாம இல்ல, ஆங்கிலத்துல ஓவர் டிராமான்னு சொல்லுவாங்க. அது சொல்ல புரியும்படியா சொல்லணும்ல சில இது. அவன் சொல்லிக்கிட்டே இருந்த தம்பி என்னடா வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. அது நமக்கு பழகிருச்சு. பேரளவுல நம்ம ஒரு மொழியை பேசிட்டு ஏதோ ஒண்ணு தெரியுதோ அது பழகிருச்சு. அதுல மிக ஆழமான ஒரு பதிவு, அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமா தாங்கி நிக்குது. ரொம்ப மிகைப்படுத்தாம தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது, வலியுறுத்துது. நல்ல ஒரு பதிவு. இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்கு, அதான் மனிதம். அதை நோக்கி இந்த மானுடம் பயணிக்கணும். அதுலதான் இந்த உலகம் சரி வரும். இதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. காக்கை செத்தான, கொக்கு செத்தான, யானை செத்தான, புலி செத்தான, பூனை செத்தானன்னு கவலைப்படாம போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் செத்தா பார்க்க நம்ம இருக்கோம், நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான். அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சக மனித சாவையே இன்னைக்கு ஏறிட்டு பாக்குறது இல்ல, போய்கிட்டே இருக்கும். அது பெரிய துயரம் தான். அப்ப இதுல ஒரு சிறந்த படைப்பு. இதுல என்னுடைய தங்கரவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்க அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளா இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பை பெற முடியல. தங்கர் கூட அழகிலாம் வேலை செஞ்சிட்டாரு. ஆனா
முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு. எங்க அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியா இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை வச்சா. நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துருவார். இங்க கிராமத்துல இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்க வேணா பாருங்க, உலகத்துல இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவன், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்க ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதை. என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கி இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ரக்கம்மா கைய தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதுல வந்து தேரத்துல இருந்து ஒரு இதை போடுவாரு, கும்பிட்டு ஒரு போடுவாங்க, சோபட அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு. திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும். திரும்பி சுந்தரி கண்ணால் ஒண்ணு போகும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடிவா பீத்தவன் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டுறாப்பா, சாதறிடுவா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி உலகத்துல நம்பிட்டானே எனக்கு அது எங்காலால தான் முடியும். இப்ப தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார். இது ஹோம் பிச்சும்பா, அது ஹோம் கிரவுண்ட்லாம். எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவா படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசைப்படும். இது ஒண்ணு வேணா, நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்துல பேர் கொண்டுருவாங்க. இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கிருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியில இருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல, வெறும் புல்லாங்குழல். தாரரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும், பொழுது விடியும் மும்பையில படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்ல வச்சுக்கோ, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா அப்படின்றாங்க. இல்லப்பா, மறக்கிறதா பாக்குறது. இது ஒரு இசையே இல்ல. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல, நல்ல தாளம் தபேலாலாம் வாச்சு போவாப்ல. இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல, சுட்டுருவா. அந்த செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. தென்பாண்டி சீமையிலே முரசு அதிர்ந்து. உலகத்துல இப்படி ஒரு இசையமைப்பாளர் பார்த்தா, உலகத்துல இப்படி ஒரு இசையமைப்பாளர். அவர் ஒரு திரைக்கதை, என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியா வந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பாப்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இத மணிரத்ன ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தபேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க, அங்க வந்து அவர் இறந்துட்டார், அவ்வளவுதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப
முரசு அதிர்தான். தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே இந்த பாருங்க. அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னும் அப்படித்தான். இதுதான் எங்க இளையராஜா. அதனாலதான் இசை இறைவன். இசையை அருள்வார் அருள்வார். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது? பாட்டுக்கு மெட்டம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்துல கம்போசிங். 4 மாசம் 3 மாசம் 6 மாசம் வந்து வரும்போது வரும். எங்க தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும். ஒரு மெட்டு வரணும் இல்லையா? அப்படி வரணும். ஆனா எங்கால எடுத்துருங்கள இருங்க. காலையில ஒரு பாடல், மாலையில ஒரு பாடல் பதிவுன்னு அனுப்பிடுவோம்ல. இப்ப சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு. எவ்வளவு நேரத்துல இசையமைச்சு மெட்ட அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன்? 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்றதுக்கு இல்ல. நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர். அவர்கிட்ட பெட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அவர் நின்றுகிட்டே இருந்தேன். அவர் கண்டுக்கல. தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி பாடி கட்டிங்க இல்லடா, அது எப்படி வரும்னு சொல்ற சொல்ற ஐயாட்டா அப்படின்னு. அது என்ன இவனை பாட சொல்றாரு? நான் பெட்டியோட நிக்கிறேன். நாங்க 2 பேரும் தான் போயிருக்கேன். அவரு சார் என்னது யாரு? என்னோட எங்க அப்பா சார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். அப்படியா? சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடு. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு. அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா வரும்? நான் ஒண்ணு போடுறேன். நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நம்புங்க. ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாகாளி ஆணையா சொல்றேங்க. சத்தியமா இந்த பாருங்க. இப்படி போடுறாப்புங்க. இவ்வளவுதாங்க. இந்த கை இங்க போயிருக்கு. கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும். அப்படி மெதுவா அப்படி வருடும். அந்த கட்டைய விரல வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டான் தங்க கேளிக்கு சங்கிலிதான் போடணுமே. இந்த படத்துல பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு. பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது. அப்படியே பாடி இருப்பாரு. சிறுவண்ண சிவபிராஜ் அப்படியே பாடுவாருங்க. அந்த தன்னதான் இளையராஜா. இப்ப இங்க பாருங்க. மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச. அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்க ராமுக்கு போட்டுருவாங்க. எப்படி பாருங்க. அவரை ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா? ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணும் அது கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்துல? ஆனா 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கல. இன்னைக்கும் சலிக்கல. தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தான். இது சைக்கோன்னு ஒரு படம். அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதுல ஒன்னு நினைச்சு உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு யாராவனோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவனோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு உருகி போனேன் மெழுகா. நெஞ்ச உரைச்சு பறந்து. எங்க ஆளு பாருங்க, விஜித்துக்கும் போடுவாரு. விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாப்ல. அது வரம். எப்பவாவது அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில எங்க அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான் உளமாற வாழ்க்கை வந்திருக்கேன். நான் இது ஏன்னா எங்க விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கொடுத்தா வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன். அது அவருக்கு தெரியும். சிரமம்தான். இப்ப போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுத்திட்டு திரிஞ்சு. காலையில இன்னும் ஓடணும். அது
ஆனால் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் அரவிந்த் தான், எங்க அரவிந்த் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினைச்சேன் நானு. ஆனால விஜித் வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல. ஒரு முதிர்ந்த நடிகை எங்க அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க அந்த பாலைவன சோலையில நடிச்ச போது அவ்வளவு இதா இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையா அத மாதிரி நடிச்சுதான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுதான் விஜித்து. பாராட்டுகள். அதுல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதுல நீங்க விஜித்தை பாராட்டுவது தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல உன்னுடைய தனித்திறமையில தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே அந்த புகழ்ங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும். ஆனால் நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நீங்க நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது. தன்னை ஆற்றல் தான் நிரூபிச்சாங்க. அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எஸ்ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கடுமையான உழைப்பு. அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை. சாதனையை எப்படி தொட முடியும்? வெற்றியின் மூலமா. வெற்றியை எப்படி அடைய முடியும்? கடுமையான உழைப்பின் மூலமா. அதனால உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த பேரன்பின் பெருங்கோபத்துக்கு உங்க எல்லாருக்கும் எளிய உதாரணம் சேகுவேரா. உங்களுக்கு தெரியும், கியூபா விடுதலை புரட்சியாளர். பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், மனிதாபிமானி என்றார்கள். அது அவனுடைய பேரன்பு. ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான். அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம் தான். அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு. அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம். அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது. எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது. அதான் படம். தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஊடகவியலாளர்கள்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, அதுபோல இது படம். புதியவர்களை வரவேற்கணும். அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது. இப்ப என்ன எல்லாம் தேர்தல்ல போட்டியிடுறேன்னு யாரும் சொல்றது இல்ல. கருத்து கணிப்புல கூட இந்த கட்சின்னு ஒண்ணு இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்ல. அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை. அதை ஒழிக்க நாம் போராடி இருக்க. இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இவ்வளவு நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப பெருமை. ஒரு தம்பி கதிரோடைய அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய தம்பி அவருடைய தந்தையா இருந்தாங்க. அவரும் நடிச்சுக்காரு. நல்லவர் அல்ல, கெட்டவரை தான் நடிச்சுக்காப்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சாதி, கொஞ்சம் கொஞ்சமா சாகும். சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு தலைமுறை மாறி வருது. அந்த மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.